ஆரூர் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். நாம் அனைவரும் அமர்ந்திருப்பது ஆலமரத்தின் கீழ்தான். ஆனால் எவன் ஒருவன் வாசிப்பை நேசிக்கிறானோ அவனுக்கு மட்டும் அது போதி மரமாகிறது. ஆம் அன்பானவர்களே, புத்தகத்தில் உள்ள ஒரு சொல், ஒரு வாக்கியம் உங்களுடைய வாழ்க்கைக்கு புது வெளிச்சத்தை தரக்கூடிய உந்து சக்தியாக மாறக்கூடும். அகில உலகமே அண்ணாந்து பார்க்கின்ற நமது ஆழித்தேரோடு நமது ஆரூரில் வலம் வரும் தேர்களின் எண்ணிக்கை 5. நமது ஊரின் பெருமையாக கருதப்படும் கோவில் 5 வேளையில் உள்ளது, குளம் 5 வேளையில் உள்ளது. பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாக நமது ஆரூரின் பெரிய கோவிலும் அமைந்துள்ளது. இஸ்லாத்தில் 5 வேளை தொழுகை, வாழ்நாளில் 5 கடமைகள் என்று 5 என்ற எண்ணிற்கு அதிமுக்கியத்துவம் தரப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து கூட தனது கைகளில் இருந்த 5 அப்பத்தை வைத்து 5000 பேர் பசியை ஆற்றினார் என்று சொல்கின்றது விவிலியம். ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து என்று ஐயன் திருவள்ளுவர் 5 புலன்களை அடக்கி ஆள வேண்டிய முக்கியத்துவத்தை அற்புதமாக சொல்கின்றார். ஆம் அன்பானவர்களே, 5 5 5 இன்னும் 5 நாட்களில் நமது ஆரூரில் அறிவு திருவிழா, 4வது புத்தக திருவிழா மிக பிரம்மாண்டமாக திருவாரூர் பவித்திர மாணிக்கம் மங்கள் வரதர் மண்டபத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் பெருமிதத்தோடு அழைக்கிறார். சிந்தைக்கு உணவாக சிறப்பான புத்தகங்கள், செவிக்கு உணவாக சிறப்புரைகள், வயிற்றுக்கும் சிற்றுன்றி அரங்குகள் என எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் புத்தக திருவிழா இன்னும் 5 தினங்களில். குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு அம்சங்களோடு குதூகலமாய் புத்தக திருவிழா. டுடே எ ரீடர், டுமாரோ எ லீடர். 5 தினங்களில் சந்திப்போம், அறிவு தேனை சுவைப்போம்.